எங்கள் ஏரியாவில் காலையிலேருந்து தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக தூறல் கொஞ்சம் ஹெவியாச்சு. தூறல் போடுறது எதுனா சூப் சாப்பிடணும் போல் எனக்கு தோணுச்சு. அதனால தக்காளி சூப் தான் ரொம்ப குவிக்காக செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த சூப் செஞ்சுருந்தேன். கடாயில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சூப்புக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியாவை நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டை தோல் நீக்காமல் தட்டி சேர்த்துக்கிட்டேன். 1 இன்ச் இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சு வெந்து வர வரைக்கும் வதக்கிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நறுக்கின கொத்தமல்லி அது மேலே தூவி நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 300 ml ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்தா சூப் ரெடி. மேலவே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி சுட சுட சூப் குடிச்சேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மழைக்கு.